வணக்கம் நண்பர்களே. மோசடியான ஆவணங்களை ரத்து செய்வது தொடர்பாக மாவட்ட பதிவாளருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா, எந்த வகையில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 4/3/2026 சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்சு ரொம்ப நீட்டாக பரிசீலனை செய்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாவட்ட பதிவாளர்களுக்கு மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய அதிகாரம் வழங்கி பதிவு சட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டப்பிரிவு 77A சென்னை உயர்நீதிமன்றத்தால் 2/8/2024 செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வழக்குலன்னா கதிர்வேல் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு வழக்கு 2024. இப்போ அந்த 77A அந்த சட்டப்பிரிவானது நடைமுறையில் இல்லை. அப்படி ஒரு பிரிவே கிடையாது. அதனால் மாவட்ட பதிவாளர்களுக்கு மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை. இந்த வழக்கில் இந்த வழக்கு இந்த கதிர்வேல் வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிவில் தொடர்பான விவகாரங்களை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் தீர்மானிக்க முடியாது. ஆவணங்களை ரத்து செய்வது என்பது சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. இவ்வளவு பெரிய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர் பயன்படுத்தி ஆவணங்களை ரத்து செய்வது சட்டவிரோதமானது அப்படின்னு அந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து இதில் முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, ஆள்மாறாட்டம் செய்து பதிவு செய்யப்படுகிற ஆவணங்களுக்கு இது பொருந்துமா? இப்போ நீங்கள் மோசடி ஆவணம்னா என்ன, மோசடினா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. ஃப்ராடுனா என்ன அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டத்திலையும் விளக்கம் அளிச்சிருப்பாங்க. ஃப்ராடு அப்படிங்கிறது இப்போது அதில் நிறைய கேட்டகரிகள் உள்ளே வந்துடும். எப்படி வந்துடும்னா, மிரட்டி எழுதி வாங்குவது, வற்புறுத்தி எழுதி வாங்குவது, அடுத்தவன் சொத்தை தான் சொத்து அப்படின்னு சொல்லி விற்றுறது, கூட்டு உரிமையாளருக்கும் பாகருக்கும் மொத்த பாகத்தையும் விற்று விடுவது, இதெல்லாம் மோசடி ஆவணங்களுக்கு கீழே தான் வருது. இப்போ ஆள்மாறாட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆளையே மாற்றி கூட்டிகிட்டு போய் சப்ரிஜிஸ்ட்ரியில் போய் பத்திரம் போட்டுடுறீங்க. அப்போ இது போன்று ஆள்மாறாட்டம் செய்து பதிவு செய்யப்படும் ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் ரத்து செஞ்சிட முடியுமா? இந்த 77A இந்த ஆள்மாறாட்டத்துக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா என்கிட்ட சமீபத்தில் ஒரு 2-3 கேஸ் இதே மாதிரி சுற்றி வந்துச்சு. 77A சட்டப்பிரிவு நடைமுறையில் இருந்தபோது ஆள்மாறாட்டம் மற்றும் போலி ஆவணங்களை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த பிரிவே செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால் மாவட்ட பதிவாளருக்கு ஆள்மாறாட்டம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கூட ரத்து செய்வதற்கான அதிகாரம் இல்லை. சத்யபால் ஆனந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னா, ஒரு முறை சப்ரிஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதனை ரத்து செய்வதற்கு பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதே போல் ராஜசுலோச்சனா வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வழக்குலையும் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்வது என்பது சிவில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மாவட்ட பதிவாளருக்கு இது போன்ற அதிகாரங்கள் எப்போதுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆள்மாறாட்ட பத்திரமாக இருந்தாலும் சரி, மோசடி பத்திரமாக இருந்தாலும் சரி, போலியா டெத் சர்டிஃபிகேட்டோ அல்லது வாரிசு சர்டிஃபிகேட்டோ அல்லது வீட்டு தீர்வையோ ஏதாவது உற்பத்தி பண்ணி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டு போட்டிருந்தாலும் அது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மாவட்ட பதிவாளர் அந்த ஆவணத்தை ரத்து செய்யவே முடியாது. 4/3/2026 குருமூர்த்தி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வழக்கில் இது குறித்து டீட்டெயில்டாக விவாதிச்சிருக்கிறாங்க. அதாவது
இந்த 77A பிரிவு தமிழக அரசு கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த மாவட்ட பதிவாளர்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பதிவு சட்டம் பிரிவு 68 சப்கிளாஸ் 2 ரெட் வித் 75 சப்கிளாஸ் 4ல் கண்டபடி இந்த போலி ஆவணங்கள் சொல்லி ஆவணங்களாக ரத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போனா அந்த 68 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது? அந்த சட்டப்பிரிவை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லும் அப்படின்னா, மாவட்ட பதிவாளர் தனது அதிகார வரம்பிற்கு உட்பட்ட சார் பதிவாளர்களுக்கு தகுந்த உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படின்னு அந்த சட்டப்பிரிவு சொல்லுது. இதே பதிவு சட்டம் பிரிவு 75(4) என்ன சொல்லுதுன்னா, ஒரு உரிமையியல் நீதிபதி போலவே மாவட்ட பதிவாளர் சம்மன் அனுப்பலாம், சாட்சியை விசாரிக்கலாம், ஒரு சாட்சியை கட்டாயமாக தன் முன் ஆஜராகுமாறு கோரலாம், தேவையான காஸ்ட்டும் கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த 75(4) உரிமையியல் நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் வழங்கியிருக்கிறார்களோ, சிபிசி சிவில் நடைமுறை சட்டம் என்ன அதிகாரம் வழங்கியிருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு அதிகாரத்தை பதிவு சட்டம் 75 சப்கிளாஸ் 4 மாவட்ட பதிவாளருக்கு வழங்குது. அப்போ 68 சப்கிளாஸ் 2 75 சப்கிளாஸ் 4 ரெண்டையும் சேர்ந்து படிக்கும்போது யாருக்கும் சம்மன் அனுப்பவோ அல்லது விசாரிக்கவோ அல்லது காஸ்ட்டு போடவோ ஒரு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாவட்ட பதிவாளர்கள் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 68 சப்கிளாஸ் 2ஐ பயன்படுத்தி பத்திரங்களை ரத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ 77A நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே. இப்போ 77A நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பிறகும் கூட சில மாவட்ட பதிவாளர்கள் இந்த 68 சப்கிளாஸ் 2ஐ பயன்படுத்தி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய 2-3 உத்தரவுகள் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த 68 சப்கிளாஸ் 2ல் சொல்லியிருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த குருமூர்த்தி வழக்கில் விவாதிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 68 சப்கிளாஸ் 2 பிரிவின்படி சார்பதிவாளர் ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை சரி செய்வதற்கான அதிகாரம் தான் மாவட்ட பதிவாளருக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு இந்த சட்டம் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கல. ஒரு சார்பதிவாளர் ஆவண பதிவின் போது ஒரு தவறு செய்தால் அவரை கண்டிக்கவோ அல்லது வழிகாட்டவோ மட்டுமே இந்த பிரிவை மாவட்ட பதிவாளர் பயன்படுத்த முடியுமே தவிர, பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை ரத்து செய்வதற்காக இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தவே முடியாது. அதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரமும் கிடையாது. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் சிவில் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உண்டுமே தவிர மாவட்ட பதிவாளருக்கு எந்த காலத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட பதிவாளர் ஒரு சூப்பர்வைசர் போல செயல்படலாமே தவிர நீதிபதி போல அவர் செயல்பட்டு எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தையும் ரத்து செய்ய முடியாது. அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் பதிவு சட்டம் பிரிவு 68 சப்கிளாஸ் 2 பிரகாரம் ஒரு என்கொயரியை பண்ணி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை மாவட்ட பதிவாளர் ரத்து செஞ்சு ஒரு உத்தரவை பிறப்பிக்கவே முடியாது, விசாரிக்கவும் முடியாதுன்னு டீட்டெயிலாக நச்சுன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்புலேருந்து நாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆள் மாறாட்டம் நடந்து போச்சு, ஒரு டாக்குமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க, இல்லை மோசடியாக ஒரு டெத் சர்டிஃபிகேட்டையோ அல்லது ஒரு வாரி சர்டிஃபிகேட்டையோ இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு ஆவணத்தை பதிவு செய்து விட்டார்கள். அப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களுக்கான தீர்வு என்னென்னா, நீங்கள் முதல்ல போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் கிரிமினல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுப்பதற்காக பரிந்துரைக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு அப்ஜெக்ஷன் மனு, ஒரு ஆட்சேபனை மனுவை கொடுத்து இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி பத்திரம் போட்டிருக்காங்க, அதனால் மேற்கொண்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆட்சேபனை லெட்டரை கொடுக்கலாம். மூணாவதாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சிவில் நீதிமன்றத்தில் ஆள்மாறாட்டம் பண்ணி பத்திரம் போட்டிருக்காங்க, அதனால் அந்த பத்திரத்தை நீங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 34 சுட்டி காட்டி நீங்கள் சிவில் வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்த 3 ரெமெடி தான் இருக்கும். எந்த காலத்திலையும் ஆவணத்தை ரத்து செய்ய சொல்லி மாவட்ட பதிவாளர்கிட்டையோ அல்லது பதிவுத்துறை தலைவர்கிட்டையோ அல்லது துணை பதிவாளர்கிட்டையோ அல்லது சப்ரிஜிஸ்ட்ரார்கிட்டையோ நீங்கள் மனு கொடுக்கவே முடியாது. அவர்கள் விசாரித்து ஒரு உத்தரவை போடவும் முடியாது. இதை ஏன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வழக்கறிஞர்கள் அல்லாத பல பேர்கள்ட்ட போகிறாங்க. அவங்க மாவட்ட பதிவாளர்கிட்ட நான் ரத்து பண்ணிடலான்னு சொல்லி
ட்ராப்லாம் அடித்து கொடுத்து ஹைகோர்ட்டில் நான் கேஸ்லாம் போட்டு உங்களுக்கு ஆர்டர் வாங்கி தரேங்கிற மாதிரி பணம்லாம் வாங்கி விட்டதாக ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்டுகள் என்கிட்ட வந்துச்சு. அதனால் இப்போ நான் பொதுமக்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, எந்த காலத்திலும் எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தையும் ரத்து செய்ய பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரமே இல்லை. அந்த பணி நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. நீங்கள் ஆள்மாறாட்டம்னு ஒரு பத்திரம் இருக்குது, நீங்கள் ஆள்மாறாட்டம்னு சொல்லி போலீஸில் எஃப்ஐஆரை போட்டுட்டீங்க, அவங்க பெயில் கீழே அலைஞ்சிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஆள்மாறாட்டம் செய்து பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை நீங்கள் ரத்து செய்வதற்கு நிச்சயமாக சிவில் நீதிமன்றத்தில் கொண்டு வழக்கு போடணும். நீங்கள் சிவில் நீதிமன்றத்திலையும் வழக்கு போடும்போது லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போ 2015 ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு பத்திரம் போட்டாங்க, உங்கள் நாலேஜுக்கு தெரிய வந்துருச்சு. நீங்கள் 2015 போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் 2026 வரைக்கும் எந்த வழக்கும் போடாமல் இருந்தீங்கன்னா, நாளைக்கு இந்த பத்திரம் ரத்து பண்ணாமல் ஈஸியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது எதிர்த்தரப்பில் என்ன சொல்லுவாங்க, 2015 இவருக்கு நாலேஜ் வந்துருச்சு, அப்போவே ஒரு வழக்கு போட்டிருந்துருக்கணும், ஆனால் இவர் 3 வருஷத்துக்குள்ளே வழக்கு போடலை, அதனால் 2026 போட்டிருக்க அந்த வழக்கு லிமிட்டேஷன் அடிபடுதுன்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. அந்த வாதத்தை நாம் எப்படி சமாளிக்கணுங்கிறது 2வது பிரச்சனை. 2வது தேவையில்லாத அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து விடலாம். நீங்கள் ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் போட்டாங்க, உங்கள் சொத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து ஒரு பத்திரத்தை போட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டுங்க, அது ஒரு ப்ராசஸ் நடக்கட்டும். நீங்கள் அடுத்த செகண்ட் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்து விட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் வழக்கு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் எதிர்த்தரப்புகள் வந்து இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆள்மாறாட்ட பத்திரம், போலி டெத் சர்டிஃபிகேட்டோ, போலி வாரிசு சர்டிஃபிகேட்டோ தயாரித்து ஒரு ஆவணம் போட்டாங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷன் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஏன்னா அது வாய்டு டாக்குமெண்ட்டுக்கு நோ லிமிட்டேஷன் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்குது. ஆள்மாறாட்டம் பண்ணியோ, போலி டெத் சர்டிஃபிகேட் எடுத்தோ, போலி வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்தோ, போலி வீட்டு வரி ரசீது எடுத்தோ, போலி தீர்வு ரசீதுகள் உற்பத்தி செஞ்சோ, அதாவது உற்பத்தி செய்யணும், அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இவங்களே க்ரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வாய்டு டாக்குமெண்ட்டு. அதை நீங்கள் ரத்து செய்வதற்கு எப்போ வேணாலும் நடைபெறும். அதுக்கு நோ லிமிட்டேஷன் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இது அனைவருக்கும் தெரியாது. சில நீதிமன்றங்களை ஏற்றுக்கிடுவாங்க. வழக்கு இழுத்து அடிக்கணும்னு நினச்சாச்சுன்னா லிமிட்டேஷன் கிடையாது, லிமிட்டேஷன் மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா அப்படின்னு சொல்லி பல கதைகளை சொல்லுவாங்க. அதனால் அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக உங்கள் சொத்து மோசடியாக பத்திரம் போட்டு விட்டால் அடுத்த செகண்டு நீங்கள் வழக்கை போட்டு அந்த ஆவணத்தை ரத்து செய்யவோ அல்லது அந்த ஆவணம் செல்லாது என்று அறிவிக்க கோரியோ வழக்கு தாக்கல் செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களை மாதிரியே கையெழுத்து போட்டு உங்களுக்கும் ஆள்மாறாட்டம் பண்ணிடுறாங்க. அப்போ ஆள்மாறாட்டம் பண்ணதுக்கு வந்து நீங்கள் செல்லாதுன்னு கேட்கணுமா, ரத்து கேட்கணுமா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருதா? நீங்கள் செல்லாது என்று கேட்டால் போதும். இதுக்கு நீதிமன்ற கட்டணம் குறைவு. நீங்கள் ரத்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்தந்த டாக்குமெண்ட்டுடைய தன்மையை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.